இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 3 தியரம் பார்க்க போறோம். அதாவது என்னென்ன அப்படின்னா, weak log of large numbers, the strong log of large numbers, அதுக்கப்புறம் சென்ட்ரல் லிமிட் தியரம். இது ஒரு 3 கான்செப்ட் பார்க்க போறோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் அதையும் சேர்த்து பார்க்க போறோம். சரிங்களா? என்னன்னா weak log of large numbers, strong log of large numbers and சென்ட்ரல் லிமிட் தியரம். இதை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி செபிச்சோவ் தியரம் என்னன்னு பார்த்துருவோம். எக்ஸ்ங்கிற சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிளா இருந்து if mu n and standard deviation sigma n of xn இருந்து அதாவது x1 x2 அப்படின்னா xங்கிறது ரேண்டம் வேரியபிள்ஸ், இதோட மீன் mu1 இதோட மீன் mu2 அதாவது இதோட மீன் வந்து mu n, அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா 1 சிக்மா 2 அதாவது சிக்மா n இருந்து எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகி அதுல சிக்மா n வந்து டென்ஸ் டு 0 ஆஃப் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியா இருந்துச்சு அப்படின்னா xn மைனஸ் mu n வந்து எதுக்கு கன்வெர்ஜ் ஆகும்னா 0க்கு கன்வெர்ஜ் ஆகும் மீன் ப்ராபபிலிட்டில. இதான் ரிசல்ட் சொல்லுது. சரிங்களா? அப்ப இதுல கிவன் என்னென்ன அப்படின்னா எக்ஸ்என்ஸ் ஆர் ரேண்டம் வேரியபிள்ஸ், mu n ஆர் மீன், சிக்மா n ஆர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் மெயின் என்ன அப்படின்னா சிக்மா n டென்ஸ் டு 0 ஆஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா xn மைனஸ் mu n டென்ஸ் டு 0 இன் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது தான் இந்த ரிசல்ட். சரியா? அடுத்தது வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். சிலபஸ்ல இது பேராகவே கொடுத்துருக்காங்க. வீக் அண்ட் ஸ்ட்ராங் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் ரெண்டு சென்ட்ரல் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் என்ன சொல்லுது அப்படின்னா மேல சொன்ன மாதிரி என்னது எக்ஸ்ங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ், யூஎன்ங்கிறது அதோட ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதுக்கடுத்து பிஎன் ஒன்று டிஃபைன் பண்றாங்க. சரிங்களா? பிஎன் ஈக்குவல் டு வேரியன்ஸ் ஆஃப் x1 plus x2 அதோட xn which is less than infinity அப்படின்னா ஃபைனிட்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா then probability of x1 plus x2 plus அதாவது xn divided by n minus mu1 plus mu2 அதாவது mu n divided by n which is less than epsilon இருந்துச்சுன்னா இதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து greater than or equal to 1 minus epsilon இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதுல இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிமிட் n tends to infinity bn by bn square tends to 0 இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன்ஸ். ஒன்று வந்து bn வந்து less than infinity இருக்கணும், இன்னொன்னு லிமிட் n tends to infinity bn by n square tends to 0 வந்தா இதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னா உண்மையிலேயே எது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா மேல இருக்கிற மாதிரி தான் என்ன அர்த்தம் அப்படின்னா xn அதாவது எக்ஸ் பார் கன்வர்ஜஸ் டு நியூ பார்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் பார் கன்வர்ஜஸ் டு நியூ பார்ங்கிறத அங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இதை வந்து எதுனா ப்ராபபிலிட்டி ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் நியூ, சரிங்களா, எக்ஸ் பார் மைனஸ் நியூ பார் which is less than epsilon greater than or equal to 1 minus epsilon. இந்த ஈட்டாங்கிறது வந்து 1 minus ஈட்டா. இந்த ஈட்டாங்கிறது ரொம்ப சின்ன நம்பர், ரொம்ப சின்ன நம்பர்னா அப்ப அது ஒரு 0 நோக்கி போகும்போது greater than or equal to 1, பட் ப்ராபபிலிட்டி வந்து greater than or equal to 1 இருக்க முடியாது. அப்ப ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். ஈக்குவல் டு 1 இருந்தா இது ரெண்டுமே எப்பயுமே மேக்ஸிமம் ஈக்குவலா இருக்கும், அதாவது கன்வர்ஜென்டா இருக்கும் அப்படிங்கறத இங்க சொல்ல வராங்க. கீழே போட்டு பண்ணிக்கலாம். Weak law of large numbers states that xn bar converging mu n bar in convergent probability provided that bn by n square tends to infinity at n tends to 0. அப்ப இதுதான் நீங்க மெயினாவே புரிஞ்சுக்க வேண்டியது. xn bar mu n bar கன்வர்ஜ் ஆகுது ப்ராபபிலிட்டில. அதான் வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் சொல்றாங்க. இப்ப இந்த வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணும்? முதல் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும், அடுத்து பிஎன் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும், அடுத்து பிஎன் பை என் ஸ்கொயர் டென்ஸ் 0 ஆகணும். இதுல இந்த கண்டிஷன் வந்து நெசசரி, இது வந்து நீட் நாட் நெசசரி. சரிங்களா? இது நெசசரி இல்ல ஆனா சஃபிஷியன்ட். ஸோ எது நெசசரி இது சஃபிஷியன்ட் வச்சுக்கோங்க. இதை வச்சு கொஸ்டின் பேச வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்தது weak law of large number for IDD. independently identically distributed. அப்ப முன்னாடி மேல பார்த்தது எல்லாமே இது வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேணா ஃபாலோ பண்ணலாம். x1 x2 x3 இங்க அப்படி இல்லை, ஒரே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அப்ப ஒரே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணும்போது அதோட மீன் வந்து ஈக்குவல் ஆயிரும், அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஈக்குவல் ஆயிரும். அப்ப பிங்கிறது என்ன ஆகும்? வேரியன்ஸ் ஆஃப் x1 plus x2 நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? சமேஷன் வேரியன்ஸ் ஆஃப் எடுக்கலாம். அப்ப இது எல்லாமே சேம்.
அப்ப இது என்ன இருக்கும்? சிக்மா ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஸ்கொயர் இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு என் சிக்மா ஸ்கொயர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த என் சிக்மா ஸ்கொயர்ல நீங்க இந்த கண்டிஷன் தேர்ட் கண்டிஷன் நடக்குதா செக் பண்ண என்ன பண்ணணும்? இதை என் ஸ்கொயரால டிவைட் பண்ணி லிமிட் டென்டென்சி இன்ஃபினிட்டி போடணும். இப்போ லிமிட் டென்டென்சி போட்டு என்ன ஆகும்? ஆன்சர் 0 ஆயிரும். அப்ப இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஐடிடியில இந்த கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தேர்ட் கண்டிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரிங்களா? ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சா? தஸ் peak law of large number holds for the sequence of IDD random variables x1 plus x2 xn divided by n. இது எப்படி மியூவா மாறுச்சு அப்படின்னா, நம்ம என்ன எழுதணும்? μ1 plus μ2 plus μn divided by n எழுதணும். இது எல்லாமே மியூ தான், அதனால n மியூன்னு எழுதிக்கலாம். இதோட போய் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது ஈக்குவல் டு மியூ. ஸோ அதுக்குலாம் மியூ போட்டாங்க. ஸோ இதோட மீனிங் தான் நான் முன்னாடியே சொன்னேன். என்ன அர்த்தம்? இதை வந்து எக்ஸ் பார் எழுதிக்கலாம், அது எக்ஸ்என் பார். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ்என் பார் டென்ஸ் டு 1. இதை இதோட வேல்யூ வந்து டென்ஸ் டு 1 நம்ம எழுதிக்கலாம். அதே இது நம்ம ரிவர்ஸ்ல எழுதுவோம்ல, கன்வர்ஜன் ப்ராபபிலிட்டி ரிவர்ஸ்ல என்ன எழுதுவோம்? லெஸ் போல கிரேட்டர் சைக்கிள் போட்டா டென்ஸ் டு 0. அப்ப மேல சொன்னது தான் இது. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் சொன்னது இதுவும் சேம் தான். பட் என்ன அப்படின்னா, அங்க எக்ஸ்என் பார் வந்து கன்வர்ஜன்ஸ் டு மியூ என் பார், இங்க எக்ஸ்என் பார் கன்வர்ஜன்ஸ் டு மியூ. சரிங்களா? அது மியூ என் பார்னா அது ஒரு சமேஷன் வேல்யூ. மியூ என் பார்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சமேஷன் μ1 plus μ2 plus μn divided by n. சரிங்களா? அதான் மியூ என் பார். அங்க இங்க என்ன ஆகுதுன்னா மியூ என்கே கன்வெர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐடிடி கேஸ்ல. அடுத்து என்ன சொல்றாங்க? இஃப் த ரேண்டம் வேரியபிள்ஸ் ஆர் யூனிஃபார்ம்லி பவுண்டடா இருந்தா இந்த கண்டிஷன் நெசசரியாகவும் இருக்கு, சஃபிஷியன்டாகவும் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் எது நெசசரி சஃபிஷியன்ட் இருக்கும்போது எப்பனாலும் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த வேரியபிள்ஸ், அந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் எல்லாம் யூனிஃபார்ம்லி பவுண்டடா இருந்தா இது வந்து நம்ம சஃபிஷியன்ட் பட் நாட் நெசசரி படிச்சிருக்கோம். பட் அந்த டைம்ல மட்டும் அது போத் நெசசரியா இருக்கும், சஃபிஷியன்டாகவும் இருக்கும். அடுத்து பெர்னோலி லா ஆஃப் லார்ஜ் நம்பர். பெர்னோலி லா ஆஃப் லார்ஜ் நம்பர் பெர்னோலி ட்ரையல்னு ஒன்று இருக்கு. அது வந்து இந்த முன்னாடி ஒன்று சொன்னாங்க. இது மாதிரி என்ன அப்படின்னா, அந்த பாஸ் ஆகுற வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். சரிங்களா? அது ஒரு வந்து ஒரு அது வந்து நம்ம பெர்னோலி நம்ம பார்த்துருப்போம்ல முன்னாடி, ஒரு காயினை டாஸ் பண்ணா ஹெட் விழுது டெய்ல விழுது, அது பின்னாடி நிறைய பார்ப்போம். சரிங்களா? அதை வந்து ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்பி, வேரியன்ஸ் வந்து என்பி2. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த எண்ணை உள்ள கொண்டு வரேன். அப்ப என்ன ஆகும்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் ஈக்குவல் டு பி வந்துருமா? அதே மாதிரி வேரியன்ஸ்ல என்ன வெளியே கொண்டு இதே வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பை என் பாக்குறேன். இப்ப வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பை என் பார்த்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? நம்ம முன்னாடி ஏ இருந்தா அது ஏ ஸ்கொயர்னு போடணும். அதனால 1/n² வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னது? என்பிக்யூ. அதனால நம்ம அது என்பிக்யூ, அதாவது இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வந்துருக்கணும். என்ன சொன்னா 1/n² என்பிக்யூன்னு இருக்கணும். இரண்டடியாகி பிக்யூ பை என் வந்துடும். ஸோ என்ன பண்றாங்கன்னா இவங்க வேற ஒன்றுல இந்த எக்ஸ்என் பாரையும் மியூ பாரையும் மாற்ற ட்ரை பண்றாங்க. அது அப்புறம் வேரியன்ஸ் இதெல்லாத்தையும் மாற்ற ட்ரை பண்றாங்க. இப்ப இதை கவனிங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப், சரிங்களா, மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் பி லெஸ் தென் எப்சிலான் அஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது எங்க இருந்து வருது அப்படின்னா, முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இது வரைக்கும் நம்ம போட்டது எல்லாமே எக்ஸ், அதாவது எக்ஸ்என் பார் மைனஸ் நியூ என் பார் தான் போட்டோம். இது வந்து நியூன்றது அதோட எக்ஸ்பெக்டேஷன் தானே. ஸோ இவங்க நிறைய ரேண்டம் வேரியபிள் பார்க்காம ஒரே ஒரு ரேண்டம் வேரியபிள் மட்டும் பார்த்தாங்க. அப்ப என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் நியூன்னு கிடைக்கும். அப்ப இந்த எக்ஸ் மைனஸ் நியூ என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க எக்ஸ்என் மைனஸ் பின்னு மாத்திடுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. சரியா? அதே தான் இதுவும். அதே மாதிரி இங்க வேரியன்ஸ் வந்து கவனிச்சு பாருங்க. வேரியன்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? பிஎன் பை என் ஸ்கொயர் டென்ஸ் டு 0ன்னு பார்க்கணும். இங்க பிஎன்ங்கிறது மொத்தம் இது மட்டும்தான். அப்ப இக்யூ என் பை என் கியூப்னு வரும். இட்ஸ் இஸ் ஆல்சோ டென்ஸ் டு 0. அப்ப ட்ரூ. அது ட்ரூவா இருக்கனால இதை அப்ளை பண்ணிக்கிறாங்க. இதுக்கு வேற வேற ஃபார்ம். இது இதுதான் பெர்னோலி லா ஆஃப் லார்ஜ் நம்பர். அதை வேற ஃபார்மெட்ல இப்படி எழுதிருக்காங்க, அதை வேற ஃபார்மெட்ல இப்படி எழுதிருக்காங்க. சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்க? பெர்னோலி லா ஆஃப் லார்ஜ் நம்பர் என்னன்னா எக்ஸ்என் பை என் கன்வர்ஜஸ் டு பி, சரிங்களா, இன் ப்ராபபிலிட்டி அப்படின்னு. அடுத்தது மார்க்கோவ் தியரம். மார்க்கோவ் தியரம் என்ன சொன்னா, ஒன்லி நெசசரி மட்டும் சொல்லுது, சஃபிஷியன்ட்டா சொல்லல. வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் ஹோல்ஸ் இஃப் சம் டெல்டா கிரேட்டர் தென் 0 ஆல் த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட் அன்பவுண்டட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம 3 இது பார்த்தோம். எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து பிஎன் வந்து ஃபைனிட்டா இருக்கணும், அடுத்து பிஎன் பை என் ஸ்கொயர் வந்து 0 இருக்கணும். 3 பார்த்தோம்ல. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா,
எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸஸ் ஆனாலே போதும், வீக் லவ் ஆஃப் லார்ஜ் நம்பர் வந்து கிடைக்கும் அப்படின்னு. அதாவது சாரி நான் சொல்றேன், வீக் லவ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஹோல்டா, ஆமா கரெக்ட் தான் கரெக்ட். வீக் லவ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஹோல்ஸ் இஃப் அப்படிதானே கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸஸ் ஆனாலே போதும், சரிங்களா. வீக் லவ் ஆஃப் லார்ஜ் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அப்படின்றாங்க. அடுத்து பிஞ்சிங் தியரம். பிஞ்சிங் தியரம் என்ன சொல்றாங்க பாருங்க, இதெல்லாம் முக்கியம். பிஞ்சிங் தியரம் முக்கியம், தெளிவா பார்த்துக்கோங்க. எக்ஸ்ஐங்கிறது அதே மாதிரி இது எல்லாமே எக்ஸ்ஐ முன்னாடி பார்த்தோம்ல, ஐடிடி இது நம்ம முன்னாடி பார்த்தா அதே தான், சரிங்களா. எக்ஸ்என் பார் டென்ஸ் டு பி, ஐடிடி ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஐடிடில அதான் சொல்றாங்க. ஸோ இது அல்லது அது வேற மாதிரி எப்படி சொல்றாங்க பாருங்க, எக்ஸ்ஐ வந்து ஐடிடி த ஒன்லி கண்டிஷன், இதுதான் முக்கியம். இது வந்து ஆர்டினரி தீரம் ஆயிடுச்சு மேல இருக்கிறது. கீழே அதோட வெர்ஷனை பாருங்க, த ஒன்லி கண்டிஷன் ஃபார் த வீக் லவ் ஆஃப் லார்ஜ் நம்பர் இஸ் டு ஹோல்ட் இஸ் தட் இது எக்ஸஸ் ஆனா போதும். மேல சொன்னது என்ன சொல்றாங்கன்னா, அது எக்ஸஸ், அதாவது ஜென்ரல் கேஸ்க்கு, இது வந்து ஜென்ரல் கேஸ்க்கு அது எக்ஸஸ் ஆகி பவுண்டட் ஆகணும். இது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மாடல் ஆஃப் எக்ஸ்ஐ பவர் 1 + லாம்டா வந்து எக்ஸஸ் ஆகணும், அதுக்கு பவுண்டட் ஆகணும். ஆனா கிம்சன் தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஐடிடி கேஸ்ல, இந்த கேஸ்ல ஐடிடி அதாவது இண்டிபெண்டன்ட்லி ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் கேஸ்ல பார்க்கும்போது நீங்க எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸஸ் ஆனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா வீக் லவ் ஆஃப் லார்ஜ் நம்பர் வந்து ஹோல்ட் ஆயிரும் அப்படின்றாங்க. ஓகேவா. அடுத்தது நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன். அப்ப இதோட ரெண்டாவது நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் பார்க்கணும், சரிங்களா. அந்த நெசசரி சொல்லும் போது யூனிஃபார்ம்லி பவுண்டட் சொல்றாங்க. பட் இங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க, எக்ஸ்என்ங்கிறது ஏதோ சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். அப்ப அதுல இருந்து நான் ஒய்என்னு புதுசா ஒன்று எழுதுறேன், ஒய்என்னு புதுசா ஒரு ரேண்டம் வேரியபிள் எழுதுறேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, இந்த எக்ஸ்என் வந்து வீக் லவ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஹோல்ட் ஆகணும்னா இந்த ஒய்என் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய்என் ஸ்கொயர் ஒரு 1 + ஒய்என் ஸ்கொயர் டென்ஸ் டு 0 as n tends to infinity-ஆ இருக்கணும் அப்படின்னு, சரிங்களா. அதாவது எக்ஸ்ன்றது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள், அது வந்து வீக் லவ் ஆஃப் லார்ஜ் நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா இவங்க ஒய்என்னு இவங்களா ஒரு ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டு அந்த ரேண்டம் வேரியபிள் வந்து என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா கமிஷன் சரி எக்ஸ்பெக்டேஷன் ஒய்என் ஸ்கொயர் ஒரு 1 + ஒய்என் ஸ்கொயர் டென்ஸ் டு 0 as n tends to infinity-ஆ இருந்தா போதும் அப்படின்றது, சரிங்களா. அடுத்தது ஸ்ட்ராங் லா ஆஃப் லார்ஜ் நம்பர். இந்த ஸ்ட்ராங் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஃப் Sn minus expectation of Sn divided by n tends to 0 almost surely. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், நல்லா டிஃபரன்ஸ் பாருங்க, x1 + x2 அதோட பிளஸ் xn by n minus μ1 + μ2 அதோட μn by n. ஸோ இதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ லெஸ் தென் எப்சிலானா இருக்கும்போது விச் இஸ் டென்ஸ் 0 அப்படின்னு படிச்சோம். அல்லது நம்ம என்ன படிச்சோம், எக்ஸ்என் பார் கன்வர்ஜன்ஸ் ப்ராபபிலிட்டி μn பார்னு படிச்சோம். இங்க அதையே அப்படியே மாத்துறாங்க, என்ன வேர்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் ரியர்லி. எஸ்என்ங்கிறது என்னது, எஸ்என்ங்கிறது என்னது x1 + x2 + அப்படின்னா xn, சரிங்களா. அதே மாதிரி ஒய்என்ங்கிறது என்னது, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்என்ங்கிறது என்னது μ1. பட் அங்க நீங்க எடுக்கும்போது எப்படி எடுத்துருப்பீங்க அப்படின்னா அங்க எடுக்கும்போது நம்ம x1 x2 எழுதி காமிச்சோம். இங்க ஜென்ரலா எக்ஸ்என்னு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்என் இருக்கு. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம். பட்டா ஆனா ஆல்மோஸ்ட் ஷுவர்லி கண்டிஷன் இங்க தேவைப்படுது. அப்ப ஆல்மோஸ்ட் ஷுவர்லி என்ன பண்ணுவோம், அதை எழுதும் போது பிஏ வெளியே போட்டுட்டு லிமிட் இங்க போட்டுருவோம், உள்ள போட்டுருவோம். அப்போ உள்ள எதுக்கு கன்வெர்ட் ஆகுது, 0 கன்வெர்ட் ஆகுது. 0 கன்வெர்ட் ஆகிற இடத்துல ப்ராபபிலிட்டி என்ன வரணும், 1 வரணும். டெல்லி கன்வெர்ட்ல எஸ்என், இந்த எஸ்என் இதுவும் ஒன்று தானே, சரிதா. இப்ப எல்லாமே ஒண்ணுதான். அடுத்து இதுல என்ன எழுதிட்டாங்க பாருங்க. அப்ப எக்ஸ்என் இப்படி எழுதிட்டாங்கன்னா இப்படி எக்ஸ்என் பார தான் எஸ்என் பை எஸ்என் ஆயிடுச்சு நமக்கு, சரிங்களா. அடுத்து μன்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ்என் ஆயிடுச்சு. அப்ப இது இன்னொரு விதமா ரீஸ்டேட் பண்றேன்றாங்க. ரீஸ்டேட்னா என்னது, இந்த இருக்குல்ல இதை வந்து திரும்ப எழுதுறாங்க. அப்ப எஸ்என் பை என் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ்என் பை என் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்என் பார் மைனஸ் μn பார் டென்ஸ் டு 0 ஆல்மோஸ்ட் ஷுவர்லி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து WN நம்ம என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா xn பார் டென்ஸ் டு μn பார் இன் ப்ராபபிலிட்டின்னு எழுதிருக்கோம். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்ல, ப்ராபபிலிட்டியில முன்னாடி படிச்சிருப்போம், இந்த மாதிரி ஒரு மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்போ இங்க இன் ப்ராபபிலிட்டி இங்கே ஆல்மோஸ்ட் ஷுவர்லி, அவ்வளவுதான் வித்தியாசம், மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்புறம் நம்ம முன்னாடி ஒன்று பார்த்துருக்கோம், என்ன பார்த்துருக்கோம்னா ஆல்மோஸ்ட் ஷுவர்லி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், கன்வர்ஜென்ஸ் ப்ராபபிலிட்டி வந்துடும்.
ஸோ அதை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா எஸ்எல்எல்என் ஹோல்ட் ஆனாலே டபிள்யூஎல்என் எப்பயுமே ஹோல்ட் ஆயிடும். சரியா? எஸ்எல்எல்என் ஹோல்ட் ஆனாலே ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், டபிள்யூஎல்என் பண்ணும். ஏன்னா ரெண்டுக்குமே உள்ள டிஃபரன்ஸ் இருக்குது. அங்க வந்து கன்வர்ஜிங் ப்ராபபிலிட்டி இங்க வந்து ஆல்மோஸ்ட் சுகர்லி. அடுத்தது கோல்மார்க். கோல்மார்க் என்ன சொல்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப ரேர் தான் கேட்கறதுக்கு, பட் இருந்தாலும் நான் எழுதி வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ எக்ஸ்கேன்றது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள். நோட் பண்ணிக்கோங்க, இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் எல்லாத்துக்குமே வந்து நியூ கேன்னு ஒரே ஒரு இதுதான் கிடைக்குது, சிக்மா கே. அப்புறம் வேரியன்ஸ் வந்து நியூ கேன்றது மாறிக்கிட்டே வருது, நியூ ஒன் நியூ மாறிக்கிட்டே வருது, வேரியன்ஸும் மாறிக்கிட்டே வருது. அதனால வேரியன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சமேஷன் கே ஈக்குவல் டு 1 to infinity சிக்மா கே ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் லெஸ் தென் இன்ஃபினிட்டியா இருந்தா எஸ்எல்என் ஹோல்ட் ஆகும். அங்க நம்ம என்ன பார்த்தோம், பிஎன் பை என் ஸ்கொயர் டென்ஸ் 0 அட் என் டென்ஸ் இன்ஃபினிட்டி பார்த்தோமா. அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சமேஷன் வேல்யூ, அதாவது ஒரு சம் வேல்யூ, சரிங்களா, சமேஷன் கே ஈக்குவல் டு 1 to infinity சமேஷன் கே ஸ்கொயர் பை கே ஸ்கொயர். அதாவது இப்படி சொல்றாங்க என்னன்னா, சிக்மா 1 ஸ்கொயர் பை 1 பிளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் பை 4 சிக்மா 3 ஸ்கொயர் பை 9. இந்த சமேஷனோட வேல்யூ வந்து ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றது. சரிங்களா? இந்த கண்டிஷன் வந்து ஒன்லி சஃபிஷியன்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்எல்என் ஆல்வேஸ் ஹோல்ட் ஃபார் அ சீக்வன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் வித் ஃபைனிட் காமன் வேரியன்ஸ். ஸோ ஃபைனிட் காமன் வேரியன்ஸ், அதாவது சிக்மா இருக்குல்ல, அந்த சிக்மா வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கு, ஏதாவது காமனா இருக்கு, அது ஃபைனிட்டா இருந்தா எஸ்எல்என் வந்து ஆல்வேஸ் ஹோல்ட். அடுத்து எஸ்எல்என் ஹோல்ட்ஸ் ஃபார் சீக்வன்ஸ் ஆஃப் பெர்னோலி வேரியட். முன்னாடி நம்ம பார்த்தோம்ல பெர்னோலி வேரியட், அதுலயும் எப்பயுமே ஹோல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து கோல்மார்க்கோட செகண்ட் தியரம். செகண்ட் தியரம் என்ன சொல்றாங்க, நெசசரி சஃபிஷியன்ட் கொடுத்தாங்க. சரிங்களா? அங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, முன்னாடி நமக்கு வந்து இந்த சமேஷன் வேல்யூல இருந்து நீங்க தான் ஹோல்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க, அதை மட்டும் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்ப சீக்வன்ஸ் ஆஃப் ஐடிடி சொல்லிட்டாங்க. அப்ப சீக்வன்ஸ் ஆஃப் ஐடிடி சொல்லிட்டாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ், இது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் அண்ட் ஃபைனிட்டா இருந்தாலே போதும் அப்படின்றாங்க. அப்ப மேல சொன்னதுதான், இதுக்கு முன்னாடி மேல பார்த்தோம்ல, இண்டிபெண்டா இருக்கும்போது காமன் வேரியன்ஸ் ஃபைனிட்டா இருக்கும்னு சொன்னாங்களா, அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா ஐடிடில ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐடிடில எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட் ஆகி அது ஃபைனிட்டா இருந்தாலே போதும். சரிங்களா? எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட் ஆகி ஃபைனிட்டா இருந்தாலே போதும், இது எஸ்எல்என் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இது இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்தாங்கல்ல, அப்ப எஸ்எல்என் ஹோல்ட் ஆகணும்னா எக்ஸ்பெக்டேஷன் சை ஃபைனிட்டா போயிருந்தா போதும். இப்போ உங்களுக்கு கேஸ், இந்த கேஸ் எப்ப அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்த்துக்கோங்க. திரும்ப சொல்றேன், இந்த கேஸ் எப்ப அப்படின்னா ஐடிடி, சரிங்களா, ஐடிடியா இருக்கும்போது தான் என்னது இண்டிபெண்டன்ட்லி ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிளா இருந்தாலும் தான் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். அதுக்கடுத்தது சென்ட்ரல் லிமிட் தியரம். சென்ட்ரல் லிமிட் தியரம் நம்ம நிறைய இடத்துல திரும்ப யூஸ் பண்ணுவோம் ஃபார்ம்ல, ஆனா சென்ட்ரல் லிமிட் தியரம்னு தெரியாம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அது நல்லா பார்த்துக்கோங்க, இதை வச்சு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். வேற செக்ஷன்ல கூட ஈஸியா செய்யலாம். என்ன அப்படின்னா, xi be a independent random variable such that xi expectation of xi is equal to mu a and variance of xi is equal to sigma I square. Then under certain general conditions the random variable அதே தான், என்னது முன்னாடி நம்ம பார்த்த அதே தான், x1 plus x2 xn, பட் அந்த y இருந்துச்சு, y இல்லை, is asymptotically normal with mean mu and standard deviation sigma அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ராபபிலிட்டியை பத்தி பேசிட்டு இருந்தோம். சரிங்களா? ஆனா இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபைனலா இந்த x1 plus x2 plus xங்கிறது மைனஸ் நியூ டிவைடட் பை சிக்மா, அது வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணும் அப்படின்றாங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னது, அதை பத்தி என்ன அதெல்லாம் அடுத்து படிப்போம். சரிங்களா? இங்க வந்து ஜஸ்ட் ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த Sn asymptotically follows n minus nu comma sigma square. சரிங்களா? மீன் மியூ சிக்மா ஸ்கொயர். இதை வந்து அடுத்த ஸ்டெப்பா இப்படி எழுதுவாங்க, என்னது Sn மைனஸ் மியூ டிவைட் பை சிக்மா டென்ஸ் டு ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் n ஆஃப் 0,1 எழுதுவாங்க. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய தியரம் வந்து என்ன அப்படின்னா டிமாவியர் தியரம். இந்த டிமாவியர் தியரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த மாதிரி, அதாவது என்ன இது வந்து நம்ம இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன் முன்னாடி ஒன்று பார்த்தோம், அந்த கான்செப்ட்ல வருது. சரிங்களா? எக்ஸ்ங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிள், ப்ராபபிலிட்டி பில வந்து 1 கிடைக்குது, ப்ராபபிலிட்டி கியூல வந்து 0 கொடுக்குறாங்க. சரிங்களா? தென் the distribution of the random variable x1 plus x2 xn
which are xy's are independent, which is asymptotically normal. அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த டிமாவிக் தியரம்ன்றது வந்து ஒரு எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள்னா இந்த மாதிரி கூடிய ரேண்டம் வேரியபிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சென்ட்ரல் லிமிட் தியரத்தை அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது இதோட ஒரு ரிசல்ட்டா தான் அந்த சென்ட்ரல் லிமிட் தியரத்தோட ஒரு ரிசல்ட்டா என்ன சொல்றாங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் டென்ஸ் டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. சரிங்களா? இந்த சென்ட்ரல் லிமிட் தியரத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நோக்கி போகுது எப்பனா n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு. அதே மாதிரி இந்த கன்வர்ஜென்ட் லாவும் கன்வர்ஜென்ட் ப்ராபபிலிட்டியும் கே இருக்கும்போது கேங்கிறது வந்து இது வந்து என்ன டீஜெனரேட் ரேண்டம் வேரியபிள் அதையும் இந்த கண்டிஷனையும் இதுல இருந்து ப்ரூவ் பண்றாங்க. சரிங்களா? அது இதுல வந்து ஐடிடி எடுத்தாங்க. அதாவது தெளிவா கொஞ்சம் எங்கெல்லாம் ஐடிடி எடுக்கிறாங்க எங்கெல்லாம் ஐடிடி எடுக்கிறாங்க. அப்ப ஐடிடி எடுத்தா இதெல்லாம் என்ன ஆயிடும்? ஐடிடி எடுக்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம நியூன்னு எடுப்போம்ல, அவங்க நியூக்கு பதிலாக நியூ ஒன்னு எடுத்துட்டாங்க. வேற ஒன்றும் யோசிக்க வேண்டாம். சரிங்களா? ஐடினா நம்ம இதை நியூன்னு எடுப்போம், இந்த சிக்மா ஸ்கொயர்னு எடுப்போம். அவங்க அதுக்கு பதிலாக நியூ ஒன் சிக்மா ஒன் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த சம் வந்து எதுக்கு ஃபாலோ ஆகும்? எஸ்என் வந்து எதுக்கு ஃபாலோ ஆகும்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல என் நியூ ஒன்னுக்கும் என் சிக்மா ஒன் ஸ்கொயருக்கும் ஃபாலோ ஆகுது அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த எஸ்என்ற வந்து எதுக்கு நியூ ஆகுதுன்னா என் நியூ ஒன்னுக்கும் என் சிக்மா ஒன் ஸ்கொயருக்கும் ஃபாலோ ஆகுது அப்படின்றாங்க. சரியா? அதுபடி ஒன்றும் இல்லை. ஸோ அப்ப நீங்க எதுக்கு எந்த இதுக்கு ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் சென்ட்ரல் லிமிட் தியரம். இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம முன்னாடி பார்க்கறது. என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸைங்கிறது இது வந்து பைனாமியல். சரிங்களா? பைனாமியல் நம்ம என்ன படிப்போம்னா நம்ம பின்னாடி படிக்கும்போது என்கமா அப்படின்னு படிப்போம். அந்த எண்ணுக்கு போல அவங்க ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் ஆறுன்னு கொடுத்துருக்காங்கன்னா இங்க என் ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்கு. அதனால இங்க ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எஸ்என்ங்கிறது x1 + x2 / xn. அப்ப லிமிட் n → infinity ப்ராபபிலிட்டி ஆஃப் a less than or equal to இது வந்து ஏன் இந்த லைன் வருது அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இந்த எஸ்என் இருக்குல்ல, இந்த எஸ்என் எதை ஃபாலோ பண்ணணும்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் வந்து இங்க வந்து என்பி, அதாவது எண் வராது. ஏன் எண் வராது அப்படின்னா அங்க ஃபார்முலால எண்ணு இங்க என்ன இருக்கிறது என்ன இருக்குன்னா ஆர் இருக்கு. எண்ணுக்கு மேல என்ன வரும்னா ஆர்டி ஆர் பிக்யூ அப்படின்னு ஒரு நினைக்கிறேன். ஆர் பிக்யூ அப்படின்னு வரும். இந்த கியூங்கிறது என்ன அப்படின்னா 1 - கியூங்கிறது 1 - ஸோ இதுக்கு வந்து ஃபாலோ ஆகும். இந்த எஸ்என் இதுக்கு ஃபாலோ ஆகும்னா எஸ்என் வந்து இந்த எஸ்என் வந்து எதுக்கு ஃபாலோ ஆகும் அப்படின்னா அதாவது ஒரு இதோட மீன் வந்து என்பி, அதாவது ஆர்பி. இதோட மீன் வந்து ஆர்பி. அப்ப இதுதான் இந்த நியூ ஒன். ஓகேங்களா? அடுத்து சிக்மா ஒன்னுங்கிறது வந்து என்ன அப்படின்னா இதோட வேரியன்ஸ் என்ன அப்படின்னா ஆர்பி 1 - ஸோ அப்ப இந்த கண்டிஷனை வச்சு அதாவது மேல இருக்க கண்டிஷன் வச்சு அப்ளை பண்ணும்போது இந்த எஸ்என் எதுக்கு கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்னா நான் சொல்றது அப்படியே மேல இருக்கு ஜஸ்ட் பிஃபோர் இருக்க தியரத்தை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை, மேல இருக்க தியரத்தை அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஐடிடி தானே. அப்ப இந்த எஸ்என் எதுக்கு கன்வெர்ஜ் ஆகும்னா n, μ1. அப்ப n, μ1 என்னது n ஆர்பி. அப்புறம் n, சிக்மா ஒன் ஸ்கொயர். இதுதான் சிக்மா ஒன் ஸ்கொயர். சரி, அப்ப n ஆர் டி 1 - க்கு கன்வெர்ஜ் ஆகுது. ஸோ இதை நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன். எக்ஸ்என் ஃபாலோஸ் n ஆஃப் நியூ சிக்மா இருந்துச்சு அப்படின்னா சிக்மா ஸ்கொயரா இருந்துச்சு அப்படின்னா எஸ்என் மைனஸ் நியூ பை சிக்மா ஸ்டாண்டர்ட் ஃபாலோஸ் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் அப்படின்னு. அப்ப இங்க எப்படி எழுதுவீங்க நீங்க? எஸ்என் மைனஸ் என்ஆர்டி டிவைட் பை நான் சிக்மா எழுதணும். அப்ப இதுக்கு ரூட் எழுதணும். அப்ப ரூட் ஆஃப் என்ஆர்டி 1 - ஆர்டி ஃபாலோஸ் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். நல்லா கவனிச்சு பாருங்க. இதுதான் இங்க வந்து Sn minus nrp divided by root of nrp into p1 minus p. அப்ப ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டுக்கு போயிருச்சா? அப்ப ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம பின்னாடி படிப்போம். சரிங்களா? அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் a less than or equal to x less than or equal to p is equal to எங்கன்னா x வந்து ஃபாலோ ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டா இருந்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. இந்த பைன்னு ஒண்ணு சொல்லுவோம். அது என்னன்றது நான் சொல்றேன். பை ஆஃப் பி மைனஸ் பை ஆஃப் ஏன்னு எழுதலாம்.
அதை தான் இங்க திரும்ப எடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது அப்படியே ஸ்டாண்டர்ட் நாலேஜ் கொண்டு வந்தது. என்ன அந்த பைங்கிறது என்ன, அதை வச்சு நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். நீங்க ஜஸ்ட் ஃபார்முலாவா படிச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்ததுல இந்த ஆர்பியில ஆர்க்கு பதிலா ஒன்னுன்னு எடுத்தாங்க. அப்ப ஆர்க்கு பதிலா ஒன்னு எடுத்தா என்ன ஆகும்? இங்க இருக்கிறது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ்என், சரிங்களா? அப்ப என் மைனஸ் மைனஸ் என்பி, ஆர்க்கு பதிலா ஒன்னு எடுத்தா ரூட் ஆஃப் என் பி இன்டூ ஒன் மைனஸ் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு வரும். கரெக்டா? அதுதான் இங்க எழுதிருக்காங்க. அந்த அந்த ஒன் மைனஸ் பியை வந்து கியூன்னு எழுதிருக்காங்க. அந்த ஒன் மைனஸ் பி என்ன எழுதிருக்காங்க? கியூன்னு எழுதிருக்காங்க. சரியா? அது வந்து அந்த ரிசல்ட். அடுத்து மூணாவது ரிசல்ட் என்ன? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணா. இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் மியூ, இது மீனும் மியூ தான். சரிங்களா? சிக்மாவும் சிக்மா ஸ்கொயரும். அப்ப அதனால என்ன பண்றாங்க, இது எல்லாமே எப்படி வரும்னா என் மைனஸ் அதோட மீன் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், தட் மீன்ஸ் த ரூட் ஆஃப் வேரியன்ஸ். இதுதான் வருது எல்லாத்துலயுமே. சரிங்களா? அப்ப எஸ்என் அதோட மீன் டிவைட் பை அதோட வேரியன்ஸோட ரூட். சரிங்களா? ரைட், அதே ஃபார்முலா தான் வரும். ரைட் ஹேண்ட் எல்லாம் மாறாது. ஸோ இதை வந்து சிம்பிளை பண்ணுங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நான் ஏயோட வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியாகவும் நான் பியோட வேல்யூ 0ஆகவும் எடுக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? லிமிட் n tends to infinity, probability of minus infinity less than or equal to sn minus n root n, which is less than or equal to 0ன்னு வருமா? இது is equal to இது அப்படியே இருக்கட்டும். அப்ப இது என்ன வரும்னா phi of minus infinity, sorry, phi of minus infinity, phi of 0, phi of 0, phi of 0 minus phi of minus infinity அப்படின்னு இருக்கும். சரி, நான் என்னன்னு சொல்றேன். இப்ப இந்த எண்ணெய் சரி கொண்டு போயிருங்க, இந்த எண்ணெய் இந்த சைடு கொண்டு போங்க. அப்ப இன்ஃபினிட்டியோட சேர்க்கும் போது அது எதுவுமே மாறாது. அதனால லிமிட் n tends to infinity. இந்த இடத்துல இன்ஃபினிட்டி கொண்டு போனது அப்படியே தான் இருக்க போது. இந்த இடத்துல கொண்டு போனா 0 ஆயிடும். இப்ப அகைன் ரெண்டு சைடு என்ன கொண்டு போங்க. ஸோ அப்ப என்னன்னா இது வந்து ப்ராபபிலிட்டி, இது எல்லாமே ப்ராபபிலிட்டி வருது. இப்போ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒன்று உண்டு, ஸ்டாண்டர்ட் நார்மல் இது இருக்கும். இந்த கருவு, இந்த பெல் ஷேப் கருவுலாம் படிப்பு தெரியுமா? இதுல மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0 வரைக்கும் அதோட வேல்யூ வந்து 1/2. அதாவது இந்த ஒரு பாதி 1/2, அடுத்த பாதி இன்னொரு 1/2. அதனால இதோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா, இதை வச்சு சொல்றேன், இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 0 வரும். இதோட வேல்யூ வந்து 1/2 வரும். அதனால இதோட ஆன்சர் 1/2 வரும். இப்ப இதை வந்து மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து நான் கால்குலேட் பண்றேன்றத நம்ம ஜென்ரலாவே அதான வரும். அதனால அது எழுதணும் அவசியம் இல்லை. அப்ப டைரக்டா இந்த டேர்ம் வச்சா பாருங்க, லிமிட் n tends to infinity sn less than or equal to n 1/2. ஸோ இது வந்து டெடியூஸ்டு ஃபார்ம் தான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இது வந்து டெடியூஸ்டு ஃபார்ம். இதை வந்து ஜென்ரலா இப்படி எழுதிருப்பாங்க. இதுக்கு என்ன வித்தியாசம்? இங்க வந்து எஸ்என்ங்கிறது, இங்க என்னங்கிறது என்னது? இதோட மீன். அப்ப மீனுங்கிறது நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ்என் எழுதிக்கலாமா? ஸோ இந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்து இந்த ரிசல்ட் எழுதிருப்பாங்க. இன் ஜென்ரலுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ்என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ்என் இது ஆல்வேஸ் டென்ஸ் டு 1/2 அப்படின்னு போட்டுருப்பாங்க. சரிங்களா? டென்ஸ் டு 1/2 அப்படின்னு போட்டுருப்பாங்க. அதுக்கடுத்து லிமிட் ஆஃப் சென்ட்ரல் மிஸ்டேக். இந்த லிமிட் ஆஃப் சென்ட்ரல் மிஸ்டேக் என்ன சொல்லுவாங்க? அதாவது எக்ஸ்என்ங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட். என்னென்ன போட்டுருக்காங்க பாருங்க, இண்டிபெண்டன்ட் கொடுத்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் மீனும் வேரியன்ஸும் சேஞ்ச் ஆகுது. இதுல தேர்ட் அப்சல்யூட் மொமெண்ட்னு ஒன்று சொல்றாங்க. சரிங்களா? தேர்ட் அப்சல்யூட் மொமெண்ட் மொமெண்ட் பார்ப்போம்ல, அதுல தேர்ட் அப்சல்யூட் மொமெண்ட் அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க கீழே. மொமெண்ட் எக்ஸஸ் ஆகி அதான் இது தேர்ட் அப்சல்யூட் மொமெண்ட்னா இதுதான். சரிங்களா? எக்ஸஸ் ஆகுதுன்னா என்ன மீனிங்? ஃபைனைட்டா இருந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா எக்ஸஸ் ஆனா அதை ஃபுல்லா ஆட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? அதை ஃபுல்லா ஆட் பண்றதுக்கு நேம் வந்து சிக்மா பவர் ரோ பவர் 3ன்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? அது எல்லாத்தையும் ஆட் பண்றதுக்கு பேர் வந்து ரோ பவர் 3. இப்ப என்ன சொல்றாங்கன்னா லிமிட் n tends to infinity ரோ பை சிக்மா டென்ஸ் டு 0வா இருந்துச்சுன்னா அப்ப sn follows n of mu, sigma square. இதுல மியூங்கிறது மியூயோட சமேஷன், சிக்மா ஸ்கொயர்ங்கிறது சிக்மா ஸ்கொயர். சரிங்களா? இது வந்து ஒரு தியரம். இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ல வந்து தேர்ட் அப்சல்யூட் மொமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகி அந்த தேர்ட் அப்சல்யூட் மொமெண்ட் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அப்ப வந்து அது எப்ப வந்து சென்ட்ரல் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றது. சரிங்களா? ரொம்ப முக்கியம் தான் கிடையாது, லைட்டா பார்த்துக்கணும்.
அடுத்தது ரிலேஷன்ஷிப் பிட்வீன். இந்த 3 இது படிச்சோம்ல, இந்த 3க்குள்ள ரிலேஷன் என்னென்ன? 3க்குள்ளதை விட இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சென்ட்ரல் லிமிட் தியரத்துக்கும் வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? எப்ப 2 எக்ஸஸ் ஆகும், எக்ஸஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு 4 பாயிண்ட் பார்ப்போம். போத் சிஎல்டி அண்ட் டபிள்யூஎல்என்டி ஹோல்டு ஃபார் சீக்வன்ஸ் ஆஃப் ஐடிடி. நான் வச்சுக்கோங்க, ஐடிடிக்கு இது ரெண்டுமே எப்ப எக்ஸஸ் ஆகும் அப்படின்னா, ஃபைனிட் நியூ ஃபைனிட் வேரியன்ஸ் இருந்தாலே போதும். மீனும் வேரியன்ஸும் ஃபைனிட்டா இருந்தாலே போதும். ஆனா ஐடிடினா மொத்தமே எல்லாமே ஒரே சேம் வேரியன்ஸ் சேம் மீன் தான் இருக்க போகுது. அந்த வேல்யூ எக்ஸஸ் ஆகி ஃபைனிட்டா இருந்தாலே போதும் அப்படின்றாங்க. அடுத்தது WNN does not require the existence of variance in கின்சின் தியரம். கின்சின் தியரம் எடுத்து பாருங்க. இங்க மேல என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ரெண்டுக்குமே இது ரெண்டு இருந்தா போதும்னு சொல்றோம்ல. ஆனா கின்சின் தியரத்துல என்ன சொல்லியிருக்கோம்னா, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலே போதும், வேரியன்ஸ் தேவையில்லைன்றோம். சரிங்களா? ஆனா சிஎல்டிக்கு வேரியன்ஸ் தேவைப்படுது. சரியா? அடுத்தது இப்ப எக்ஸ்ங்கிறது இண்டிபெண்டன்ட் யூனிஃபார்ம்லி பவுண்டட் ரேண்டம் வேரியபிளா இருந்தா டபிள்யூஎன் ஹோல்டு. சரிங்களா? இது வந்து ஒரு ரிசல்ட் நம்ம பார்த்தோம். சரிங்களா? யூனிஃபார்ம்லி பவுண்டடா இருந்தா டபிள்யூஎன் ஹோல்டு. ஆனா அந்த நேரத்துல சிஎல்டி அண்ட் சிஎல்டி ஹோல்டு இன் திஸ் கேஸ் ப்ரொவைடட் இந்த கண்டிஷன் இருந்தா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்என் அதாவது எக்ஸ்என் இண்டிபெண்டன்ட் யூனிஃபார்ம்லி பவுண்டட் ரேண்டம் வேரியபிள் டபிள்யூ ஹோல்டு சிடிஎல் ஹோல்டு எப்பன்னா இந்த பிஎன் வந்து டென்சிட்டி இன்ஃபினிட்டியா இருக்கணும். பிஎன் வந்து டென்சிட்டி இன்ஃபினிட்டியா இருந்தா இந்த இண்டிபெண்டன்ட் அண்ட் பவுண்டட் ரேண்டம் வேரியபிள்ல இந்த ரெண்டு கண்டிஷனும் ஹோல்ட் ஆகும் அப்படின்னு. சரிங்களா? அடுத்தது ஃபார் த சீக்வன்ஸ் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் சிஎல்டி மே ஹோல்ட் பட் டபிள்யூஎல்என் மே நாட் பி ஹோல்ட். அதாவது இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிளா இருக்கும்போது சிஎல்டி வந்து கண்டிப்பா ஹோல்ட் ஆகும். ஆனா டபிள்யூஎல்என் வந்து ஹோல்ட் ஆகாம கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்தது கிராமர்ஸ் தியரம். கிராமர்ஸ் தியரம் என்னன்னா, எக்ஸ்என் அண்ட் ஒய்என் ரெண்டு சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். எக்ஸ்என் வந்து கன்வர்ஜிங் லா, ஒய்என் வந்து கன்வர்ஜிங் ப்ராபபிலிட்டி டு டீஜெனரேட் ரேண்டம் வேரியபிள். அப்படி இருந்துச்சுன்னா இதோட டிவிஷன் என்ன ஆகும்? எக்ஸ்என் பை ஒய்என் கன்வர்ஜிங் லா டு எக்ஸ் பை சி. நல்லா இருக்கும். இங்க ரேண்டம் வேரியபிள் ரேண்டம் வேரியபிள் ரேண்டம் வேரியபிள் டீஜெனரேட் ரேண்டம் வேரியபிள். அது லா, இது ப்ராபபிலிட்டி. அப்ப டிவைட் பண்ணும்போது லால தான் வருது, ப்ராபபிலிட்டியில வரல. சரிங்களா? ஏன்னா நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, லா தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்னது. சரிங்களா? லா தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்னது. ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கொடுத்தாங்க? ஜாமெட்ரிக் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து செபிஷேவ் இன்இக்வாலிட்டி இது ஹோல்ட் ஆகும் கேட்டிருக்காங்க. அதே போல ஆக்சுவல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து 15/16 ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, p of x equal to 2 power minus x கொடுத்துருந்தாங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 1 2 3 ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் முதல் கண்டுபிடிப்போம். சரிங்களா? அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம்? சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 to infinity எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ் எழுதுவோம். இங்கே பி ஆஃப் எக்ஸ்ன்றது 2 மைனஸ் எக்ஸ். அப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 to infinity எக்ஸ் பை 2 power எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டா 1/2, எக்ஸ் ஈக்குவல் டு 2 போட்டா 2/2 ஸ்கொயர், எக்ஸ் ஈக்குவல் டு 3 போட்டா 2/3 கியூப். ஆனா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கு என்ன பண்ணணும்னா, 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 2 இருந்ததுன்னா 1 பிளஸ் 2x பிளஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 4x கியூப் இப்படி வரும். இப்படி வந்துச்சுன்னா எழுதிக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலாக்கு இதை மாற்றணும். அப்போ மாற்றணும்னா எக்ஸ்ல பவர் 1 வரும்போது இப்போ இந்த இடத்துல எக்ஸா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 1/2 எடுத்துக்கலாம். அப்போ 1/2 எடுத்தா என்ன இருக்கணும்? 1 பிளஸ் 2 1/2 சரிங்களா? 3 1/2 ஸ்கொயர் 4 1/2 கியூப். இந்த டேர்மை கொண்டு வந்தா நம்ம இதை வந்து ஃபார்முலாக்கு மாற்ற முடியும். அப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு 1/2 வெளியே எடுத்துக்கணும். அப்போ இதுல இருந்து 1/2 வெளியே எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? முதல் டேர்ம்ல 1 2/1 அடுத்து 3/2 இது வந்துடும். இப்போ இதையும் மேட்ச் பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட சேமா இருக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன எடுத்தா கரெக்டாக இருக்கும்னா 1/2 எடுத்தா கரெக்டாக இருக்கும். அப்போ விச் இஸ் 1 மைனஸ் 1/2 the whole power minus 1. அப்போ 1/2 ரெண்டு கழிச்சா 1/2 power minus 1. 1/2 சரி, power minus 1 plus power minus 2. அப்ப என்ன ஆக போகுது? இது வந்து
1 2 இது வந்து 2 ஸ்கொயர்னு வரும். அப்போ 4/2 which is equal to 2. ஸோ அப்போ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ வந்து 2 கிடைச்சிருச்சு. இதெல்லாம் ஏன் பண்றோம் அப்படின்னா நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிச்சா தான் செபிச்சேவ் ஈக்குவாலிட்டி பண்ண முடியாது. அடுத்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சரியா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ப என்ன பண்ணணும்? சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 to infinity எக்ஸ் ஸ்கொயர் பை 2 பவர் எக்ஸ். சரிங்களா? அப்ப இங்க எழுதும் போது 1/2 ஸ்கொயர் பிளஸ் 4/2 கியூப் பிளஸ் 9/2 பவர் 4 பிளஸ் டாட்டா டாட். அப்ப இங்க வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அதாவது 1 பிளஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் -3. இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா, இதெல்லாம் ஃபார்முலாவா கொடுத்துருக்காங்க. இந்த வழியில 1 பிளஸ் 4x 9x ஸ்கொயர் இப்படி போயிட்டே இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப இது அங்க எப்படி வருது, எப்போ வரும் அப்படின்னா, ஒரு 1/4 காமன் எடுத்தா தான் வரும். ஏன்னா முதல் டேர்ம்ல வந்து 1 வரணும்ல. அப்போ 1/4 காமன் எடுத்தா என்ன ஆகும்? 1 பிளஸ் 4/2 9/2 சரி 2 ஸ்கொயர் அப்படி வரும். ஸோ இப்போ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாருங்க. எக்ஸோட வேல்யூ வந்து நீங்க என்ன எடுக்கலாம் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம வந்து ஒரு 1/2 எடுத்தா நம்ம கரெக்ட் ஆகும். சரிங்களா? எக்ஸோட வேல்யூ என்ன எடுத்தா கரெக்ட் ஆகும்னா 1/2 எடுத்தா கரெக்ட் ஆகும். ஸோ அப்போ 1/4 சரிங்களா? 1 பிளஸ் 1/2 1 மைனஸ் 1/2 பவர் -3 இது ஈக்குவல் டு 1/4. இது ஒரு 3/2. இது வந்து 1/2 வரும், மேல வந்து 2 கியூப்னு வரும். அப்ப இதுவும் இதெல்லாம் கேன்சல் ஆகி ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா, இந்த எக்ஸுக்கு வந்து 1 போட்டா எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டா 1/2. சரிங்களா? அப்ப எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டா இங்க வந்து பவர் 2 இங்க பவர் 3 இங்க பவர் 2 இங்க பவர் 3. அப்ப நம்ம இங்க என்ன வெளியே எடுத்துக்கணும்னா 1/2 தான் வெளியே எடுத்துக்கணும். இங்க வந்து ஒரு 1/2 அதே மாதிரி இங்கேயும் 1/2. இப்போ 1/2 இன்ட்டு 3/2 இன்ட்டு இது வந்து என்ன இருக்குன்னா 2/3 இருக்கும். 2/3 8. அப்போ இது ரெடியாக அடிச்சு கொடுத்தா இங்கே ஒரு 2. அப்போ 4 2 ஆர் 6. சரிங்களா? இப்போ வேரியன்ஸோட வேல்யூ பார்ப்போம். அப்போ வேரியன்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ 6 மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ வந்துச்சு? 2 வந்துச்சு. அப்போ 2 ஸ்கொயருங்கிறது 4. அப்போ அகைன் 2. அப்போ சிக்மாங்கிறது √2. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? எக்ஸ் மைனஸ் நியூ. சரிங்களா? எக்ஸ் மைனஸ் நியூ இஸ் கிரேட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இஸ் லெஸ் தென் கே சிக்மாவா இருந்தால் விச் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1/1/k ஸ்கொயர்னு எடுத்துக்கோம். பட் கொஸ்டின்ல இந்த இடத்துல அவங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த இடத்துல நான் கிரேட்டர் மாத்திக்கிறேன். ஸோ அகைன் இப்போ செக் பண்ணுங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் நியூ எவ்வளோ கிடைச்சு 2 விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே. கேவோட வேல்யூ நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா கே சிக்மா வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். கொஸ்டின்ல கே சிக்மா வந்து என்ன வந்திருக்கு? கொஸ்டின்ல கே சிக்மா வந்து 2 வந்திருக்கு. சரிங்களா? கொஸ்டின்ல கே சிக்மா வந்து 2 வந்திருக்கு. அப்ப இது ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் கே இன்டூ சிக்மாவோட வேல்யூ வந்து √2. அப்ப கேயோட வேல்யூ என்னது? √2. அப்ப கேயோட வேல்யூ வந்து இந்த √2. அப்ப இதோட வேல்யூ 2 which is greater than or equal to 1 minus 1/√2 the whole square. அப்ப which is equal to 1/2. சரிங்களா? which is equal to 1/2. அப்ப நம்ம மேல என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்களோ அதை ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? இதுக்கு அடுத்து நம்ம பண்ண வேண்டியது இதோட ஆக்சுவல் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு. அப்ப ஆக்சுவல் ப்ராபபிலிட்டினா ப்ராபபிலிட்டி ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 கொடுக்கணும். அப்ப இது எப்படி எழுதுறாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அதாவது மாடுலஸோட டெஃபினிஷன். மாடுலஸோட டெஃபினிஷன் என்ன போடுவோம்? இதை வந்து மைனஸ்ல இந்த சைட் போட்டுக்கணும். அப்புறம் பாசிட்டிவ் இந்த சைட் போட்டுக்கணும். இப்போ 2 சைடு 2ஆல் ஆட் பண்ணுங்க. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ 0ல இருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டியை நம்ம ஆட் பண்ணா போதும். அப்போ 0வோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டா
நமக்கு வந்து ஜீரோவே கிடையாது. அப்போ 1ல இருந்து 4 வரைக்கும் ஆட் பண்ணாலே போதும். அப்போ 1ஓட ப்ராபபிலிட்டி தான் 1/2, 2ஓட ப்ராபபிலிட்டி 1/2, 1/2 ஸ்கொயர், 3ஓட ப்ராபபிலிட்டி 1/3 ஸ்கொயர், 4ஓட ப்ராபபிலிட்டி வந்து 1/2/4. இப்போ டோட்டலாக இதை ஆட் பண்ண என்ன கிடைக்குன்னா 15/16 கிடைக்குது. சரிங்களா? 15/16 கிடைக்குது. இப்போ அடுத்த செகண்ட் ப்ராப்ளம். ஓகே, இப்போ ரெண்டாவது கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த ரெண்டாவது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுலயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த எக்ஸுங்கிறது என்ன சொல்லிருக்காங்கன்னா என் நம்பர் ஸ்கோர் இன்னும் த்ரோ அப்பர் பேர் டை. ஒரு டைஸை போடும்போது எனக்கு கிடைக்கிற நம்பர்ஸ் தான் இங்கே ரெண்டாவது வேரியபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்ம முதல் பி ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும். பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் என்னது? அப்போ எக்ஸுங்கிறது 1 வரலாம், 2 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். ஒரு டைஸை போடும்போது எல்லாத்துக்கும் ப்ராபபிலிட்டி என்ன வரும்? 1/6. இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தானே, முன்னாடியே ஒரு தடவை பண்ணோம்ல, அதே தான். இப்போ இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும். அது முன்னாடியே ஒரு ஃபார்முலாவாக பிடிச்சிருக்கோம். ஒரு டைனா இது என் டைனா 7/2 படிச்சிருக்கோம். அப்போ 1 டைனா 7/2 அதே தான். அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்க. 1/6, 2/6, 3/6, 4/6, 5/6, இதுனா அடுத்து வந்து 6/6. It is equal to 7/2. இதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக. அப்போ 1/6, 4/6, 9/6, 16/6, சரிங்களா? அப்புறம் 25/6, 36/6. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 91/6 கிடைக்குது. சரியா? அதுக்கடுத்து நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 2.9167 கிடைச்சிருக்கு. 2.967. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ராபபிலிட்டி ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் which is greater than 2.5 ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப், சரிங்களா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சரிங்களா, which is greater than கேவா இருந்துச்சுன்னா which is less than variance of x divided by k அப்படின்னு ஒரு போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு இது பார்க்கணும். சரிங்களா? அந்த சி சிக்மாக்கு பதிலாக கே போட்டா எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த அந்த ஃபார்மெட். சரியா? அந்த ஃபார்மெட்ல எழுதிக்கலாம். அப்ப இதுல வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுல என்னது இதானே. அப்ப லெஸ் தேன் வேரியன்ஸ் எவ்வளவு கிடைச்சது? 2.9167. கேவோட வேல்யூ எவ்வளவு? 2.5. ஸோ 2.5 தான் ஹோல் ஸ்கொயர். இட் இஸ் ஈக்குவல் டு அப்போ 0.47. ஸோ இது வந்து செபிச்சேவ் இன்இக்வாலிட்டி வச்சு கண்டுபிடிச்சது. சரிங்களா? இதோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 4.7. ஓகேவா? ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஆக்சுவல் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவல் ப்ராபபிலிட்டி என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3.5 which is greater than 2.5. அப்போ முன்னாடி பண்ண மாதிரி பண்ணுங்க. probability of minus 2.5 less than x minus 3.5 less than 2.5. இவங்க கேட்டுக்கிறது கிரேட்டர் தென். அப்ப என்ன பண்ணணும்? 1 மைனஸ் போடணும். கரெக்டா? அல்லது 1 மைனஸ் போடணும், அல்லது லைஸ் அவுட் சைடு போடணும். லைஸ் அவுட் சைடு இவங்க கேட்டுக்கிறது கிரேட்டர் தென், லெஸ் தென் கிடையாது. அப்ப எக்ஸ் லைஸ் அவுட் சைடு ஆஃப், நம்ம மேல அதை தனியா பண்ணிக்கலாம். சப்போஸ் லெஸ் தென் இருந்தா எப்படி எழுதுவோமோ அதை எழுதி அதுக்கு லைஸ் அவுட் சைடு எழுதணும். அதுக்கு வெளியே அப்படின்னு நம்ம எழுதணும். சரியா? ரெண்டு இது இப்ப நான் எழுதுற கேஸ் வந்து இந்த கேஸ் எழுதுறேன். சரிங்களா? ஆனா அங்க இருக்கிறது கிரேட்டர் தென் கேஸ், அதனால தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ அப்ப ரெண்டு சைடு 3.5 ஆட் பண்ணா இங்க 1 வரும், 1 வரும். ஸோ 1 இந்த கேட்டதுக்கு கிரேட்டர் தென் இந்த இதுல கொஸ்டின்ல வந்து நீங்க கிரேட்டர் தென் ஈக்குவல் டு மாற்றணும். சரிங்களா? வந்து கடைசி இருக்கிறது போட்டுருக்காங்க. நீங்க இதுல வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு போட்டுருக்காங்க. அப்ப லைஸ் அவுட், அப்ப இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவல் டு வராது. அப்ப 1 லெஸ் தென் இது நிமிஷம் கொண்டு போங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 6. அப்ப லைஸ் அவுட் சைடு 1 and 6. சரிங்களா? அப்ப என்னன்னா லைஸ் அவுட் சைடு 1, 6.
ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது என்னதான் கிடைக்கும்? உங்களுக்கு கிடைக்கிறது 1 6 தானே கிடைக்கும். 1ல இருந்து 6 வரைக்கும் தானே கிடைக்கும். அதோட அதிகமா கிடைக்கவோ அதோட கம்மியாவோ கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்ப இதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ 0. இதைத்தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. நான் செக் பண்ணிட்டேன். இதுல வந்து புக்ல வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க 2 புக்லையும். கொஸ்டின் வந்து இது கிரேட்டர் தன் வச்சுக்கோங்க. சரியா? இது கிரேட்டர் தன் வச்சுக்கோங்க. ஏன்னா புக்ல வந்து ஒரு இடத்துல கிரேட்டர் தன் போட்டிருக்காங்க, ஒரு இடத்துல கிரேட்டர் தன் ஈக்குவல் டு போட்டுருக்காங்க. இந்த இடத்துல கிரேட்டர் தன் வச்சுக்கோங்க. நீங்க இங்க கிரேட்டர் தன் வச்சா தான் இங்க என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவல் டு வரும். சரிங்களா? இங்க ஈக்குவல் டு வந்தா தான் என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து லைட்ஸ் அவுட் சைட் ஆஃப் 1,6. சரிங்களா? லைட்ஸ் அவுட் சைட் ஆஃப் 1,6ன்றது வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்றது. சரியா? அது மூணாவது கொஸ்டின் இதே மாதிரி தான். ஆனா என்னன்னா அங்க வந்து எக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் 2 days. முன்னாடி பார்த்துருக்கோம்ல, சம் ஆஃப் நம்பர்ஸ் இன் 2 days. மேல பண்ண சம் மாதிரியே தான் அப்படியே. சரிங்களா? அதுலயுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் x minus 7 is greater than or equal to 3 is less than or equal to 35/54 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுவும் அதே மாடல் தான் கிட்டத்தட்ட. சரிங்களா? நீங்க எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ சம் ஆஃப் நம்பர்ஸ்னா என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், அப்படியே 12 வரைக்கும் வரலாம். அப்புறம் இதுக்கு வந்து பி ஆஃப் எக்ஸ் என்ன வரும் நான் சொல்லியிருக்கேன். 1/36, 2/36, 3/36 அப்படியே போய் 6/36 அப்படியே குறைஞ்சிட்டே வரும் கடைசியில். ஸோ இதுக்கு நீங்க எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அதில் ஆன்சர் 7 வரும். நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து இதுக்கு எக்ஸ்பெக்டேஷனா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதோட ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 329/6 வருது. அப்போ இதை வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வேரியன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. வேரியன்ஸோட வேல்யூ வந்து 35/6 வருது. ஸோ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கேன்? நமக்கு என்ன தெரியும்? செபிஷியல் இன்இக்வாலிட்டி மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் is greater than or equal to k-வா இருந்தா which is less than variance of x divided by k square. அதுதான் இங்க யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இந்த சில இடங்கள்ல லெஸ் தன் கொடுத்தாங்க, சில இடத்துல லெஸ் தன் ஈக்குவல் டு கொடுத்தாங்க. ரொம்ப குழப்பிக்காதீங்க. இந்த கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதுக்கு மாதிரி பாஸ் பண்ணிடுங்க. ஏன்னா எக்ஸாம்ல நம்ம கேட்டா இந்த வேல்யூ தான் கேட்பாங்களே தவிர அந்த லெஸ் தன் கிரேட்டர் தன் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒரே ஒருத்தர் இருக்குன்னா வேற வேற புக்ல வேற வேற சிம்பிள்ஸ். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. அப்ப எக்ஸ் மைனஸ் 7 இல்லைங்களா? which is greater than or equal to கொஸ்டின்ல கேவோட வேல்யூ என்ன கொடுத்தாங்கன்னா 3ன்னு கொடுத்தாங்க. கேவோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க 3. less than or equal to வேரியன்ஸ் எவ்வளவு 329/6. அப்ப 329/6 divided by k square. k square எவ்வளவு 9, which is equal to இது வந்து நீங்க சிம்பிளை பண்ணி பாருங்க 35/54. இந்த இடத்துல நான் வந்து இது வந்து வேரியன்ஸ் வந்து 35/, சரிங்களா? ஸோ அப்போ தேர்ட் சம்மும் கிட்டத்தட்ட செஞ்சு சொன்னாங்க. ஓகே, அடுத்து நாலாவது கொஸ்டின் சொல்றோம்னா ஒரு சிமெட்ரிக் டை, ஒரு டைஸை வந்து 600 தடவை த்ரோ பண்றாங்க. சரிங்களா? த்ரோ பண்ணும்போது ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 80 to 126. அதாவது என்ன கிடைக்கணும் அப்படின்னா 80ல இருந்து 120 6னா என்னது 6ஆம் நம்பர் 80ல இருந்து 120 தடவை கிடைக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டீங்களா? இதை வந்து இந்த பெர்னோ மாதிரி பண்ணணும். இங்க P ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ். சரிங்களா? P வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ். இங்க சக்சஸா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? இந்த சக்சஸா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? இந்த சக்சஸா நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 6 கிடைக்கிறது சக்சஸ். சரிங்களா? சக்சஸா என்ன எடுக்கணும்னா 6 கிடைக்கிறது சக்சஸ் எடுத்துக்கிறோம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ்ங்கிறது வந்து என்ன கிடைக்கும்? 1/6. சரி, இந்த எஸ்ங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் சக்சஸ். கேபிட்டல் எஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் சக்சஸ். அப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ். சரிங்களா? அங்க என்ன பார்த்தோம் ஃபார்முலா ஆர்பின்னு சொன்னேன். அது வந்து என்பின்னு சொன்னேன். அப்ப என்னங்கிறது எத்தனை 600 டைம்ஸ்ல ப்ராபபிலிட்டி 1/6. ஸோ 100. அடுத்து வேரியன்ஸ் ஆஃப் எஸ் நான் என்ன சொன்னேன்? என்பி கியூ. என்பி கியூனா அப்ப 600 இன்டூ 1/6 இன்டூ 5/6. ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? 500/6. சரிங்களா? இப்போ நம்ம செபிஷியல் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ண போறோம். என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் modulus of s minus expectation of s which is greater than or equal to
k sigma which is less than or equal to whatever. Less than k sigma greater than or equal to 1 minus 1 by k square. இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நான் கேட்டது வந்து லோயர் பவுண்ட். லோயர் பவுண்ட் அதை விட அதிகமா இருக்கும். எல்லாமே சின்ன நம்பர் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்புறம் இப்ப இதுல நமக்கு தெரிஞ்சதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. எஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அளவு 100 less than k. அப்புறம் இது வந்து 500 by 6. இப்ப இந்த கேயோட வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிட்டா இந்த பவுண்டோட வேல்யூ கிடைச்சிருமா? பவுண்டோட வேல்யூ கிடைச்சிருமா? அப்ப இந்த கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் இங்க டார்கெட். சரி, இப்ப இதை சிம்பிளை பண்ணும். மைனஸ் 500k minus 500k divided by 6. minus 500k divided by 6. Minus 100 minus 500k by 6 less than 500k by 6 plus 100. ஸோ இதுல நமக்கு என்ன வந்திருக்கணும்? அந்த மினிமம் வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 80 வந்திருக்கணும். அதாவது இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? 80 வந்திருக்கணும். இந்த வேல்யூ உங்களுக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா வந்து 120 வந்திருக்கணும். சரிங்களா? அப்போ 120 வந்திருக்கணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்காங்க. 100ல இருந்து நீங்க 20 கழிச்சா 80. அதே மாதிரி இங்க 100